இப்போ இங்கே கோபாலபுரமில் டிஏவி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போட்டிருக்காங்க. நாங்கள் அம்பத்தூர்லேருந்து வந்திருக்கோம். அப்போ இங்கே வந்து 1:30 வரைக்கும் க்ளோஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பாதி குழந்தைங்க உள்ளே போயிட்டாங்க. அவங்களுக்குலாம் இப்போ ஃபுட்டு எதுவும் உள்ளே கொடுக்க முடியாது போல், பேனா எதுவும் அலோட் இல்லை அப்படின்றாங்க. ஸோ என் பாப்பாலாம் வெளியே தான் வச்சுருந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 12 o'clock அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீட் எக்ஸாம் எழுதுகிற அனைத்து மாணவர்களுக்கும் என்னோட நன்றிகள், நல்ல வாழ்த்துக்கள். நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. இங்கே பெண்ணு கொண்டு போகக்கூடாது, எந்த ஒரு இதுவும் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு வெறும் ஹால் டிக்கெட் மட்டும் தான் கொடுக்கணுமா. சரி, 2 மணி எக்ஸாமுக்கு முன்னாடியே போயிடுறாங்க. ஸோ லாஸ்ட் டைம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு பார்க்குறோம். நான் யோகா ஸ்ரீ. இது செகண்ட் அட்டெம்ப்ட். போன வாட்டி 453 எடுத்தேன். இந்த வாட்டியும் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்குமே நர்வஸா இருக்கும். ஹேண்டில் பண்ணி போயிடணும். எக்ஸாமுக்கு அதாவது 12 o'clock வந்து உள்ள வந்துடலாம் சொல்றாங்க. ஆனா 5:30 தான் எக்ஸாம் முடியும். சாப்பாடுலாம் என்ன பண்ணுவீங்க? முன்னாடியே சாப்பிட்டுட்டு போயிடணும். இப்போ எப்படி உங்களுடைய சூழல் எப்படி இருக்குது? லாஸ்ட் டைம் எழுதுனால எனக்கு அவ்வளவா தெரியல, பயம்லாம் நார்மலா தான் இருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்க சக மாணவர்களுக்கு தேர்வு எழுதுறவங்களுக்கு? பயப்படாம எழுதுங்க, வாங்கிடலாம் சீட். தேங்க்ஸ். என் பேர் வந்து ஷர்மிளா. என் தங்கச்சி வந்து டிஏவி கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. காலையிலே நாங்கள் சீக்கிரமாகவே வந்துடுவோம். ஆனாலும் பார்த்தா 1:30 தான் க்ளோஸ் டைமு. ஸோ ஆனால் எல்லோரும் சீக்கிரமாக போயிடுவாங்க. ஆனால் நாங்கள் லேட்டாக தான் உள்ளே போவோம். வேறு ஒன்றும் இல்லை, படித்தது ரிவிஷன் பண்ணிவிட்டு மல்டிபிள் ரிவிஷன் பண்ணி எழுதினாலே வந்து எழுதிடலாம். கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸியாக தான் எழுதும். எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். எதுவுமே எடுத்து போகக்கூடாது. ஹால் டிக்கெட்டும் வாட்டர் கேன் மட்டும் தான் கொண்டுட்டு போகணும். எது ஜுவல்ஸ்ன்னு எதுவுமே போட்டுக்கூடாது. பெண்ணெல்லாம் உள்ளேயே அவங்களே எல்லாமே கொடுத்துருவாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ரஃப் பேப்பர் எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்ம அப்படியே போனால் மட்டும் போதும் ஹால் டிக்கெட்டோட. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.